நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம சுடர் இருக்காங்கல்ல, சுடர் வந்து இந்துமதியோட ஃபோட்டோவ பார்க்குறதுக்கு அவங்களும் சுத்தி முத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம மனம் வந்து அந்த பூஜைய கெடுக்கிறதுக்காக பயங்கரமா பிளான் போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எழில் வந்து இந்துமதியோட ஃபோட்டோவ வச்சுட்டு, அவர் வந்து பூஜை பண்ணுறாங்கல்ல, அத பார்த்தோனே நம்ம மனோவுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிருது. நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க அங்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து வேலைக்காரி வந்து போகிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதான் நானும் கடுப்பில் இருக்கேன். இந்த பூஜையோட அந்த ஃபோட்டோவோட வந்து அந்த ஃபோட்டோவை நான் சோழியை முடிச்சிடணும். இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பிளான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வா கிச்சனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சொல்யூஷனை வந்து இந்த நெய்யில் கலந்துரு. இந்த நெய்யில் கலந்தேன்னா இந்த நெய்யை தான் கண்டிப்பாக வந்து இப்போ ஐயர் வந்து ஊற்றுவார். அது அப்போ ஊற்றும்போது வந்து எல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு வந்து ஸ்கூலில் வந்து குழந்தையெல்லாம் விட்டுட்டு நம்ம சுடர் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஐயோ சுடர் வேறு பூஜைக்கு போகிறா, அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டாவே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து சுடர் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வராங்க. வந்தவொடனையும் இப்போ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் உள்ளே வந்து பூஜை நடக்குது, அம்மா வந்து என்னை கலந்துக்கிற சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் என்னக்கா இந்த நேரத்தில் ஹெல்ப் கேட்குறீங்க, நான் வேறு பூஜை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம இந்துமதி வந்து சொல்கிறாங்க ரொம்ப அர்ஜென்ட் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. வீட்டில் தீபா இருக்காள், அவள் வந்து கீழே வந்துட்டா, அவளுக்கு கால் அடிபட்டுருச்சு, வாமே அவளை வந்து தூக்கி இவங்க படுக்க வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம், நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் எப்படியாவது பூஜையை முடிச்சு நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்துமதி வந்து சொல்கிறாங்க, இல்லை சுடர் ஆஸ்பத்திரி போகிற அளவுக்கெல்லாம் அங்கே அடிப்படலை, லேசாக தான் அடிபட்டிருக்கு, அவரை தூக்கி கட்டில் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒத்தனை கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்துமதி சொல்கிறாங்க. சரி வாங்கக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்துவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா தீபா வந்து பாட்டை போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே நம்ம சுடருக்கு வந்து பயங்கரமாக டவுட் ஆயிடுச்சு. என்ன காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, இவங்க என்னடானா பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்காங்க இந்துக்கிட்ட, என்னக்கா காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இது வந்து தெரப்பி, ஏதாவது கீழே வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னா கால் சரியாகும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சோசியல் மீடியாவில் வந்து படிச்சிருக்கேன், அதை தான் தீபாவை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் நம்பிடுறாங்க. சரி சுடர் நீ போய் சுடுதண்ணி வச்சுட்டு வா, அவளை நான் வந்து உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சுடுதண்ணி வைக்க போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்து வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க, ஏய் தீபா எந்த நேரம் பார்த்தாலும் நீ சும்மா படுத்துக்கிட்டு உருண்டுட்டு கிடப்ப, இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன பேய் மேடம் நான் டான்ஸ் ஆடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒழுங்காக உட்காரு, இப்போ உனக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு நான் வந்து பொய் சொல்லியிருக்கேன், ஒழுங்காக அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பேய் மேடம் சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சுடர் வந்து சுடுதண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே எந்த காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீபா கிட்ட கேட்காங்க. அதுக்கு தீபா வந்து லெஃப்ட் காலை சொல்கிறாங்க, இந்து பார்த்தா ரைட் காலை சொல்கிறீங்க, என்ன ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. இல்லை அவள் 2 கால்லேயும் தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னான், அதனால தான் அவன் அந்த காலை சொல்கிறான், நான் இந்த காலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து சமாளிச்சிடுறாங்க. அப்படியா சரி அவன் கொடுங்க 2 கால்லையுமே ஒத்தனை வச்சுருவோம் சொல்லிட்டு 2 கால்லையும் ஒத்தனை வைக்கிறாங்க. ஒத்தனை வச்சு முடிச்ச உடனே தீபா கிட்ட கேட்காங்க, இப்போ வலி குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டவொடனே இப்போ வலி குறைஞ்சிருச்சு சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நீங்கள் ப்ரெஷ் எடுங்க நான் வந்து பூஜைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இந்து வந்து திட்டுறாங்க, ஏய் சுபா ஏய் உன்னை சாரி தீபா உன்னை என்ன சொன்னேன், கால் வந்து சரியாகலன்னு சொல்லி அவளை இருக்க வைப்பியா, எனக்கு தெரியாது, இப்போ அப்போ எப்படியாவது அவளை வந்து இருக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கால் வலிக்கே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கத்துறதை கேட்டு அங்கிட்ட சுடர் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்டவொடனே கால் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை அப்போ நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா இல்லை, எனக்கு தலைவலி வேறு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி சொல்கிறாங்க. எனக்கு தலைவலியெல்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கால் வலி வந்துச்சுல இப்போ தலைவலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உடம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டவொடனே டவுட் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து டீ போட போகிறாங்க. அந்த நேரத்தில் அதுக்குள்ளே பார்த்தா அந்த தீபாவோட ஓனர் இருக்காங்களா அவங்க கால் பண்ணிடுறாங்க. அவங்க கால் பண்ணவொடனே வீடியோ கால் எடுத்துகிட்டு அங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கால் வலின்னு சொன்னாங்க, இப்போ நல்லா நடக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்த சுடர் கேட்குறாங்க. ஆமாம் இப்போ அவள் கால் வலி சரியாயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமாளிச்சிடுறாங்க. சார் நான் பூஜைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து பூஜை கிளம்பிடுறாங்க. நம்ம சுடர் பின்னாடி இந்து வராங்க. ஐயோ இவள் வேறு போய் பூஜை அட்டன் பண்ணிட்டா எல்லாமே கெட்டு போயிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனவொடனே பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல
எழிலோட அம்மா வந்து, "அம்மாடி சுடர், உன்னோட ட்ரெஸ்ஸு, பேக் எல்லாமே குழந்தை ரூமில் வச்சுருக்கேன். நீ போய் குளிச்சு கிளம்பி வாமான்னு" சொன்னோடனே அவங்க மேலே போய் பார்க்காங்க. அங்கே வந்து எழில் எடுத்து கொடுத்த அந்த சேரீ இருக்குது. அதையே கட்டிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. கிளம்பி மேலேருந்து இறங்கி வரதை மனம் வந்து பார்க்காங்க. பார்த்தா அப்படியே வந்து நம்ம இந்து மாதிரியே தெரியுது சுடர் நடந்து வர்றது. டக்குன்னு அவங்க ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து தான் ரியலைஸ் ஆகுறாங்க, இது வந்து சுடர் தான் நடந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அவங்களுக்கு தெரியுது. அடுத்த சீனில் வந்து அந்த உண்மையான நைட் டப்பாவை கொண்டு போய் கால் தடுமாக்கி கீழே விழுகிற மாதிரி கீழே விழுந்து இதை கொட்டிடு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரிக்கிட்ட வந்து மனோ சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியும் போய் அப்படியே தடுமாறி உண்மையான நெய் டப்பாவை வந்து கீழே போட்டுறாங்க. கீழே போட்டோடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க எழில். சரி விழுப்பா, கால் தடுக்கி கீழே வந்துட்டா, இதில் என்ன இருக்குது, போமா வேற நெய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் உள்ளே இருந்து அந்த இவங்க சொல்யூஷன்லாம் கலந்து வச்சாங்கல்ல, அந்த நெய் டப்பாவை எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.